வீட்ல ஒய்ஃபு, அம்மா. இதோ இங்க மேல அங்க ஸ்டைலா இருக்கா பார்த்தீங்களா? இவங்க தான் எங்க ஒய்ஃப். ஃப்ரைடேலேருந்து என் உயிர எடுத்துட்டாங்க. எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாம், பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி நானு, எங்க ஒய்ஃப், என் ஒய்ஃப் அவங்க தங்கச்சி, நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒகேனக்கல் பிளான் பண்ணி ஆக்சுவலா போன உடனே அங்க நெறைய பேரு சமையல் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்க லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் அவங்க தான். நமக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்தாங்க. "டேய் இவங்க நல்லா பண்றாங்கடா, இவங்க கிட்ட நீ குக்கிங் பண்ணிக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மீன் வேணும்னா மீனு, சிக்கன் வேணும்னா சிக்கன் எல்லாமே அங்க லோக்கல் மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அத அவங்க கிட்ட வாங்கி குடுத்துட்டோம்னா, நம்ம உள்ள போயிட்டு அந்த போட் சவாரி எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு குக்கிங் எல்லாம் ரெடியா பண்ணி வச்சுடுவாங்க. இங்க ஒரு படகுக்கு இவங்க ₹1500 சார்ஜ் பண்றாங்க. அதுல ஒரு 4 பேர் போலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அங்க வெறும் கேஷ் குடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கேஷ் எடுத்துட்டு போங்க. பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெலிசா இருந்தாங்கன்னா ஒரு 4 பேர் போலாம். இல்ல ஆளுங்க கொஞ்சம் கனமா, குண்டா, வெயிட்டா இருந்தா ஒரு போட்ல 3 பேர் தான் போற மாதிரி இருக்கும். நாங்க மொத்தம் 6 பேர் போனோம். ஸோ அம்மா, ஒய்ஃப் அங்க தங்கச்சி, ஒய்ஃப் இவங்கெல்லாம் ஒரு போட்ல போயிட்டோம். நானு அண்ட் என் ஃப்ரெண்டு திலீப் அண்ட் நமக்கு தெரிஞ்ச பையன் அவன் ஜீவன் சொல்லிட்டு எப்பவும் நம்ம கூட தான் சுத்திட்டு இருப்பான். ஸோ நாங்க 3 பேரும் ஒரு போட்ல போயிட்டோம். ஸோ இங்க என்ன அப்படின்னா, இந்த தண்ணிய நம்பி தான் வந்து ஒரு ஊரே வாழ்வாதாரமா அது நம்பி தான் பொழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். நூத்துக்கணக்கான மக்கள் இங்க ஒரு நாளைக்கு போட்டிங் சவாரியே பண்றாங்க. டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலா இந்த கவர்ன்மெண்ட் ஃப்ரீ படி பார்த்தோம்னா ₹1500 ஒரு போட்டுக்கு. ஸோ நல்ல ட்ரிப் என்ஜாயபுளா இருக்கும். அண்ட் தினமும் நெறைய பேர் அந்த ஆத்துல இருக்க மீன் பிடிச்சு தான் நம்மளுக்கு மார்க்கெட்லலாம் கூட சேல் பண்றாங்க. அண்ட் இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மாரி எல்லாம் இருக்கும். நீங்க இங்க தான் ஏற வேண்டியதா இருக்கும் போட் எல்லாம். ஸோ இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு அந்த ரைடு செம்ம ஹாப்பியா இருக்கும். ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் நடுவில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. நீங்கள் ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட பிடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் போட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குக்கிங்ன்றது அவங்க பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் நம்ம அவங்களுக்கு குக்கிங் பண்ணதுக்கான சார்ஜஸ் பே பண்ணிடணும். ஸோ இத்தனை பேருக்கு பண்ணுறதுக்கு நமக்கு இன்னைக்கு மீன் ஃப்ரை, ரசம், ஒயிட் சாப்பாடு, மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை எல்லாமே நாங்கள் ஒரு ₹1000 கிட்ட பே பண்ணோம். அண்ட் இவங்க கவர்மெண்ட் படி 1500 தான். பட் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாம் போகணும். ரொம்ப டீப்பாக உள்ளெல்லாம் போய் சுற்றி காட்டணும்னா ஒரு படகுக்கும் இவங்க ஒரு ₹1000 ஒரு 1500 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணீங்கன்னா இன்னும் லென்த்தியான ரைடு. இது அன்அஃபிஷியலாக நம்ம போட்காரங்களுக்கு பே பண்ணுறது தான். இங்கே மசாஜ் கூட ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஒகேனக்கல்ல. லேடிஸ்க்கு லேடிஸ் மசாஜ் பண்ணுவாங்க அண்ட் ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் மசாஜ் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க ஒரு பர்சனுக்கு ஒரு 300 550 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பார்கெனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் பே பண்ணலாம் அவங்களுக்கு. நாங்கள் இன்னைக்கு ட்ரிப்பு ஆந்திரா மாவட்டம் சித்தூர்லேருந்து கிளம்பணும். காலையில் விடியகாலம் ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பணும். அண்ட் நைட் நாங்கள் வீட்டு போய் சேர்றதுக்கு ஒரு 11 ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக அப்படின்னா ஒகேனக்கல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த போட் சவாரி, மீன் குழம்பு, மசாஜ் இதெல்லாம் டைம் பாஸ் ஆக செம்மையாக இருக்கும் ஃபேமிலியோட. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃப் அவங்க சிஸ்டர் கூட நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.